தொடர் விடுமுறையால் குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். வழக்கமாக கோடையில் வறண்டு காணப்படும் திருப்பரப்பு அருவியில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஆர்ப்பரித்து வரும் அருவியில் குளிக்க முடிவதால் சுற்றுலா பயணிகளும் உள்ளூர்வாசிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட கோம்பைத்தோடு வனப்பகுதியில் உள்ள மேகமலை அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு குடும்பமாக அருவிக்கு வரும் மக்கள் 40 அடி உயர பாறையிலிருந்து விழும் நீரில் உற்சாகமாக நீராடினர். கோடை வெப்பத்தில் தவித்து வந்த தங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் மேகமலை அருவிக்கு வந்தது இதமான அனுபவம் என சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகள் பலர் நீராடி மகிழ்ந்தனர். மேலும் திங்கட்கிழமை சித்திரை மாதம் முதல் நாள் என்பதால் தீர்த்தம் எடுத்து வழிபாடு மேற்கொள்வதற்காக பல்வேறு ஊர்களிலிருந்து பக்தர்களும் பஞ்சலிங்க அருவியில் குவிந்தனர். கோடை விடுமுறை மற்றும் வெயிலின் தாக்கம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் கடற்கரையில் பொதுமக்கள் குவிந்தனர். கடல் நீரில் குளித்தும் கடற்கரை மணலில் விளையாடியும் பொதுமக்கள் பொழுதை கழித்தனர். தஞ்சை மாவட்டம் சோழபுரத்தில் உள்ள வீரனார் கோயிலில் கிடாவெட்டு திருவிழா நடைபெற்றது. இந்த கோயிலில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடாவெட்டு திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு விழாவையொட்டி சுமார் 2000 கிலோ கறி சமைத்து அசைவ உணவு பரிமாறப்பட்டது. இதில் 32 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குடும்பத்துடன் கறி விருந்து சாப்பிட்டு வீரனாரை வழிபட்டு சென்றனர். ஈரோட்டில் தமிழக வெற்றிக் கழக நீர்மூர் பந்தல் திறப்பு விழாவில் வெடிக்கப்பட்ட பட்டாசால் ஓலை கொட்டகை தீப்பற்றி எரிந்து சேதமடைந்தது. மூலப்பாளையத்தில் தாவேக சார்பில் நீர்மூர் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. இதனை திறக்க வருகை தந்த அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் பாலாஜியை வரவேற்க தொண்டர்கள் பட்டாசு வெடித்துள்ளனர். இதில் சிதறிய பட்டாசு விழுந்து சுமை தூக்கும் தொழிலாளிகள் சங்க கொட்டகை சேதமடைந்தது. தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுப்படுத்திய நிலையில் காவல்துறையினர் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னைக்கு அருகே காட்டுப்பள்ளி தனியார் துறைமுகத்தில் கண்டெய்னரில் இருந்து 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி திருடப்பட்ட வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீபெரும்புதூரைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று லண்டனில் இருந்து 2 கண்டெய்னர்களில் சுமார் 39 டன் வெள்ளிக்கட்டிகளை காட்டுப்பள்ளி துறைமுகம் வாயிலாக இறக்குமதி செய்தது. பின்னர் கண்டெய்னர்களை நிறுவனத்திற்கு கொண்டு சென்று பார்த்தபோது ஒரு கண்டெய்னரில் இருந்த 9 கோடி ரூபாய் மதிப்பிலான 922 கிலோ வெள்ளிக்கட்டிகள் மாயமானது தெரியவந்தது. இதனையடுத்து கண்டெய்னரில் பொருத்தியிருந்த ஜிபிஎஸ் கருவியை ஆய்வு செய்ததில் காட்டுப்பள்ளி துறைமுகத்திலிருந்து வெளியே வருவதற்கு முன்பாகவே கண்டெய்னர் திறக்கப்பட்டிருப்பது உறுதியானது. இதுகுறித்த புகாரின் பேரில் காட்டூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வெள்ளிக்கட்டிகளை திருடியதாக நவீன்குமார், ஆகாஷ், அவினாஷ், தேசிங்கு, குணசீலன் உட்பட 9 பேரை கைது செய்தனர். இவர்களிடமிருந்து சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள 510 கிலோ வெள்ளிக்கட்டிகள் மற்றும் 40 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டன. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குரூப் 1 தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. வாழைக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கலைச்செல்வன், மாலதி தம்பதியின் மகள் கதிர்செல்வி. இவர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இதனையடுத்து சொந்த ஊர் திரும்பிய கதிர் செல்விக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து பொன்னாடை போர்த்தி மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். வேதாரண்யம் அருகே இருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் வலைகளை நாகை, காரைக்கால் மீனவர்கள் சேதப்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறையிலிருந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த நாகை மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் ஆறுகாட்டுத்துறை மீனவர்களின் 8 லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ள வலைகளை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகளும் கடலோர காவற்படையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் மீனம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காளை முட்டியதில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். முனியாண்டவர் கோயில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பொற்பானைக்கோட்டையைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் தனது உறவினரின் காளையை அவிழ்ப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அவிழ்க்கப்பட்ட காளையை மீண்டும் பிடிக்கச் சென்றபோது எதிர்பாராத விதமாக மற்றொரு காளை அவரது மார்பில் பாய்ந்தது. இதில் படுகாயமடைந்த மாரிமுத்துவை அருகே இருந்த மருத்துவ முகாமிற்கு அழைத்துச் சென்றபோது ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் தேவாலயங்களில் நடைபெற்ற குருத்தோலை பவனியில் பல்லாயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். சேலம் அரிசிபாளையத்தில் உள்ள புனித மரியன்னை பள்ளி வளாகத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்டோருடன் தொடங்கிய பவனி குழந்தை இயேசு பேராலயத்தில் நிறைவடைந்தது. அரியலூர் பேருந்து நிலையம் அருகே குருத்தோலைகளுடன் கூடிய பக்தர்கள் ஓசன்னா பாடல்களை பாடிக்கொண்டே புனித ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் பவனியை நிறைவு செய்தனர். ராமநாதபுரம் தங்கச்சி மடத்தில் புனித தெரசாள் ஆலயம் சார்பில் நடைபெற்ற பவனியில் திரளானோர் பங்கேற்றனர். புதுக்கோட்டை திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தில் குருத்தோலை பவனியும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள CSI வெஸ்லி ஆலயத்தின் சார்பாக குருத்தோலை பவனி நடைபெற்றது. குருத்தோலை ஞாயிறை முன்னிட்டு வெஸ்லி ஆலயத்தில் அதிகாலை முதலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற குருத்தோலை பவனியில் திரளானோர் பங்கேற்று ஓசனா கீர்த்தனைகளை பாடியவாறு ஊர்வலமாக சென்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டிய காரில் வெளி மாநில மதுபானங்களை கடத்திய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். சின்ன வெங்காயப்பள்ளி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட ஜோலார்பேட்டை காவல்துறையினர் அங்கு டயர் பஞ்சராகி நின்றிருந்த வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டிய காரை சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்டனர். அப்போது காரில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கர்நாடக மாநில மது பாட்டில்கள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் காரில் இருந்த நவீன், ஆதித்யன் ஆகியோரை கைது செய்தனர். பெரம்பலூரில் பரங்கிக்காய் கிலோ ₹1 மட்டுமே விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். குன்னம் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை காலத்தில் வழக்கமாக 1 கிலோ பரங்கிக்காய் ₹10 விற்பனை செய்யப்படும் நிலையில் இந்த ஆண்டு ₹1 மட்டுமே கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகள் பரங்கிக்காயை அறுவடை செய்யாததால் தோட்டத்திலேயே அழுகி வருகின்றன. விவசாயிகள் கடும் நஷ்டமடைந்துள்ளதால் அரசு இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பரங்கி ரொம்ப ₹1 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 கிலோ ₹1 கேட்டுட்டு இருக்காங்க. அதே மார்க்கெட்டில் ₹14, ₹15 விற்றுக்கிட்டு இருக்கு. எங்கள்கிட்ட ₹1 கேட்குறாங்க. ₹1 கேட்குறதே அதுலேயும் பாதி இது வேஸ்டேஜ்னு பாதியை தள்ளிப்படுறாங்க. எங்களுக்கு என்னென்னா உரிய நிவாரணம், அதாவது தோட்டக்கலை மூலமாக எங்களை தோட்டத்தை பார்த்துட்டு எங்களுக்கு அதாவது எங்களுக்கு லாபம்லாம் வேண்டாம், எங்களுடைய உரிய விலை கொடுத்து எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணால் ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் ஏதோ கிலோ ₹5 கூட எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இந்த வருஷம் கிலோ ₹1 பார்க்குறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க, போயிட்டுருக்காங்க. பாதி காய் முக்காலும் வீணாக போயிட்டுருக்குது. இந்த நஷ்ட எடுக்கு யார் பொறுப்பு தருவாங்க? விவசாயம் பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கே இஷ்டம் இல்லாத போயிடுங்களாட்டுக்கு, எல்லாமே அழிஞ்சு. இன்ன வரையும் 30,000 செலவு பண்ணிருக்குங்க. எதனால் இவ்வளோ கம்மியாச்சுன்னு ஏதாவது சொல்கிறாங்களா? வியாபாரம் என்ன சொல்கிறாங்க, மழை பெஞ்சதால பரங்கி எடுக்கிறதுக்கு வியாபாரத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் உள்ள சிவ சைலநாதர் கோயிலில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே திடீரென வீசிய சூறைக்காற்றால் 500 ஏக்கர் மக்காச்சோள பயிர்கள் முறிந்து சேதமடைந்தன.
இழப்பீடு வழங்க வேளாண்மை துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீலகிரியில் குவிந்தனர். நீலகிரியில் நிலவும் ரம்மியமான காலநிலை காரணமாக தமிழ்நாடு மட்டுமின்றி கேரளா, கர்நாடகாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் உதகையில் குவிந்துள்ளனர். தாவரவியல் பூங்காவில் உள்ள மலர்களின் அழகை கண்டு ரசிக்கும் மக்கள் சுற்றுலா தலங்களில் புகைப்படம் எடுத்துச் செல்கின்றனர். இதேபோல சேலம் மாவட்டம் ஏற்காட்டிலும் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அண்ணா பூங்கா, படகு இல்லம், ரோஜா தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர் விடுமுறையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் குவிந்த மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருவியில் குளித்து மகிழ்கின்றனர். அருவிகளில் குறைந்த அளவே நீர்வரத்து உள்ளபோதிலும் சுற்றுலா பயணிகள் நீண்ட நேரம் காத்திருந்து ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. காடச்சநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட மண்கரடு என்ற பகுதியில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. இங்கு பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த இருவர் மது அருந்திவிட்டு மதுபான கடை உள்ள சாலையில் இருந்து ஸ்ரீ கார்டன் என்ற பகுதிக்கு காரை வேகமாக ஓட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர சாக்கடையில் மோதி கவிழ்ந்தது. காரில் படுகாயமடைந்த நிலையில் இருந்த இருவரையும் அப்பகுதி மக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் கார் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தடுப்பணையிலிருந்து அருவி போல் கொட்டும் தண்ணீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். மேலும் தடுப்பணை நீரில் பரிசல் பயணம் மேற்கொண்டதுடன் அங்குள்ள பூங்காவிலும் விளையாடி பொழுதை கழித்தனர். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் அருகே அனுமதித்த அளவை விட பல மடங்கு மண் எடுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. பஞ்சப்பூர் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிக்காக அழுந்தூர் பெரியகுளம் ஏரியில் மண் அள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திமுக ஒன்றிய செயலாளரின் பினாமிகள் ஒப்பந்தத்தை கையில் வைத்துள்ளதாக சொல்லப்படும் நிலையில் டிராவல் மண் மற்றும் செம்மண்ணை அவர்கள் அளவுக்கு அதிகமாக லாரிகள் மூலம் ஏற்றி எடுத்துச் செல்வதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கும் விவசாய சங்கத்தினர் இதனை மாவட்ட நிர்வாகத்தினர் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினர். ஏரியில் பல இடங்களில் மிகப்பெரிய பள்ளம் விழுந்ததால் மழைக்காலத்தில் தண்ணீர் அவற்றுக்குள் தேங்கி பாசனத்திற்காக வெளியேற முடியாத சூழல் ஏற்படும் எனவும் விவசாயிகள் அச்சம் தெரிவித்தனர். சட்டத்துக்கு புறம்பாக மண் அள்ளுபவர்களை தட்டி கேட்போருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விவகாரம் குறித்து கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பெரம்பலூரில் வெறிநாய் கடித்ததில் பள்ளி மாணவி படுகாயமடைந்தார். பேரளி கிராமத்தில் பயிலும் புவனேஸ்வரி என்ற மாணவி விடுதி மரத்தடியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்துள்ளார். அப்போது பள்ளிக்கு வெளியே சண்டையிட்டுக் கொண்டிருந்த நாய் திடீரென அங்கு அமர்ந்திருந்த புவனேஸ்வரியை கடித்து குதறி உள்ளது. இதில் படுகாயமடைந்த மாணவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் எடப்பள்ளி அருகே இந்திரா நகரில் சிறுத்தை ஒன்று வளர்ப்பு நாய்களை துரத்தி வேட்டையாடியது. நாய்களின் அலறல் சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் ஜன்னல் வழியாக சிறுத்தையின் ஆக்ரோஷ தாக்குதலை கண்டு அச்சமடைந்தனர். குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தொடர் விடுமுறை காரணமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தரிசிக்க பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர்.
கோயில் முன்பாக உள்ள கடலில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை தரிசித்தனர். இலவச தரிசனம், கட்டண தரிசனம், முதியவர்களுக்கான வரிசை என அனைத்து தரிசன வழியிலும் கூட்டம் அலைமோதியது. திண்டுக்கல் மாவட்டத்தில் வரத்து அதிகரிப்பால் பூக்களின் விலை குறைந்துள்ளது. மாநகராட்சிக்கு சொந்தமான அண்ணாப்பூ வணிக வளாகத்தில் வழக்கத்தை விட பூக்களின் வரத்து அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக 1 கிலோ 600 ரூபாயாக குறைந்துள்ளது. இதேபோல 1 கிலோ முல்லைப்பூ 700 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. விசேஷ நாட்களிலும் பூக்கள் விலை குறைந்து வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உலகின் உயிர்ச்சங்கிலி தொடரில் பறவைகளுக்கு முக்கிய இடம் உள்ளது. வனங்கள் குறைந்து பசுமை பரப்பு சுருங்கி நீர்நிலைகள் காணாமல் போய்க் கொண்டிருக்கும் நிலையில் பறவைகளின் பரிதவிப்பை பதிவு செய்கிறது இந்த தொகுப்பு. காலை விடியும் நேரத்தில் குயில்களின் குரல்களை கடைசியாக எப்போது கேட்டீர்கள்? புள்ளினங்கள் கீச்சிடும் குரல்களை எப்போது கேட்டீர்கள்? எப்போதாவது பறவைகளை பற்றி சிந்தித்து இருக்கிறீர்களா? உங்களுக்கு எத்தனை பறவைகளின் பெயர்கள் தெரியும்? கொஞ்சம் யோசித்தால் பறவைகள் மீது மனித சமூகம் காட்டும் அலட்சியத்தை உணரலாம். நீர்நிலைகள், காடுகள், மரங்களை நம்பியே பறவைகள் இருக்கின்றன. இவற்றின் அழிவு மற்ற உயிரினங்களுக்கும் அழிவை தருகிறது. தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான நீர்நிலைகள் காணாமல் போய்விட்டன. தண்ணீர் தேடி ஆங்காங்கே பரிதவித்து அலைகின்றன பறவைகள். காடுகளையும் மரங்களையும் நம்பி வாழும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது. பல பறவை இனங்கள் அரிதாகிவிட்டன. கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பறவைகள் எண்ணிக்கை குறைவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. விவசாயத்திற்கு நண்பனாக இருக்கும் பறவைகளின் எண்ணிக்கை குறைந்துவிட்டால் விவசாயமும் பாதிக்கும். விவசாய பயிர்களில் பல்வேறு விதமான பூச்சிகளை உணவாக கொள்ளும் பறவைகள்தான் பயிர்களை காக்க உதவுகின்றன. ஆனால் இந்த பறவைகளின் எண்ணிக்கை குறைவது சூழல் ஆர்வலர்களிடையே கவலையை ஏற்படுத்துகிறது. மரப்பகுதியில் வந்து இந்த தூக்கணாங்குருவி, அது சுத்தமாகவே தூக்கணாங்குருவி வந்து இந்த கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. தூக்கணாங்குருவி அந்த கூடு பார்ப்பதெல்லாம் இப்போ கொஞ்சம் அரிதாக தென்படுகிறது. மற்றபடி எல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் இனப்பெருக்கன்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அது குறிப்பாக சொல்லணும்னா இந்த தூக்கணாங்குருவி என்பது மட்டும் இப்போ நமக்கு பார்க்க முடியல. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பறவைகளுக்கு தண்ணீர் வைப்பது, தானியங்கள், உணவுப் பொருட்களை தருவது என சிலர் காட்டும் அன்பு பல பறவைகளின் பசியாற்றுகிறது. 2019 வாக்கில் இந்த பறவைகளுக்கெல்லாம் வந்து தீனி வைக்க ஆரம்பித்தோம். இங்கே நாங்களே வீட்டு மாடியில். அந்த கொரோனா காலத்தில் ஒருத்தர், எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், பூக்கடைக்கு பூ வாங்க வர்றவர் பேக்கரி நடத்திட்டு இருந்தார். அப்போ அந்த நேரத்தில் வந்து அந்த கொரோனா நேரத்தில் அந்த வியாபாரம் இல்லைங்கிறம்போது அந்த பூந்தியெல்லாம் கையில் கொடுத்து இது ஏதாவது பறவைகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தான் என்னை ஊக்கப்படுத்தினார். அவர் சிதம்பரத்தை சேர்ந்தவர். அதை கொண்டு வந்து அப்படி நான் வீட்டில் வைக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு நிறையா இங்கே நான் இருக்கிற வீட்டில் வந்து பார்த்தா காக்காய்ங்கெல்லாம் நிறையா வந்து அதை எடுக்க ஆரம்பிச்சிது. அது கூடயே சேர்ந்து இந்த கம்பு, தெனை, இது போல் தானியங்கள்லாம் நானே வாங்கி இந்த குருவிங்களுக்கு கால நேரத்தில் வச்சு பழக்கப்படுத்திட்டேன். மரங்களில் கிடைக்கும் பழங்களை தின்று அதன் கொட்டைகளை பறவைகள் எச்சமாக போடும்போது அங்கிருந்து லட்சக்கணக்கான மரங்கள் வளரும். ஆனால் மரங்கள் வெட்டப்படுவதால் பறவைகளுக்கு பசியார பழங்கள் இல்லை. பழங்கள் இல்லாததால் பறவைகள் எச்சம் இல்லை. இதனால் மரம் இல்லை. இப்படி இயற்கையின் சங்கிலி அறுபடுவது ஆபத்தான போக்கு. இதனால்தான் இந்த கோடையில் வீடுகளில் மாடியில் பறவைகளுக்கு குடிநீர் வைக்குமாறு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்மையில் கோரிக்கை விடுத்தார். இயற்கையை காக்க நினைத்தால் பறவைகள் மீதும் அன்பை காட்டுவோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் செய்தியாளர் ஸ்ரீதர்.